சரி, கோல்டு ஏதோ வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். அவன்கிட்ட ஏதாவது பணம் கேட்டு பார்க்கலாம்ல? அட போப்பா, போறான் வேலைக்கு தான் போறான். இது வரைக்கும் காசை கண்ணுல காட்ட மாட்டேங்கிறான்ப்பா. என்னதான் சம்பளத்தை என் கையில குடுக்கலினாலும் நல்ல பொறுப்பான பையன்ப்பா. வேலைக்கு மட்டும் கரெக்டா போயிருவான்ப்பா. ஆனா மூத்தவ மாதிரி எல்லாம் இல்லப்பா. கோல்டா நல்லா பேருது. சம்பளத்தையே காட்டாம சம்பாதிக்கிற அந்த சாமர்த்தியக்காரனை போய் பார்த்துட்டு வருவோமா? சரக்கு அடிக்கலாம்னு நினைச்சா இவனுங்க வேற சுத்து விடுறானுங்க. சீக்கிரமா போடா கோல்டே. டேய் யாரா நீ எங்க ஏரியாக்குள்ள காசு எல்லாம் கூட யாரும் நம்ம ஏரியாக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா போறான்? புடியவன வா. டேய் மச்சான், ஏன்டா இவனுங்க ஏரியாக்கு வந்து இவனுங்க சும்மாவே அலப்பறையை கூட்டுவானுங்கடா. டேய் இறங்குடா. என்னடா இறங்க சொல்ற? டேய் இறங்குடா. ஏன்டா டேய்? யார் அவன் நம்ம ஏரியாக்குள்ள கெத்தா வந்துட்டு இருக்கான்? வா, இன்னைக்கு அவனை வச்சு செய்யறோம். டேய் மச்சான், அவனுங்க வேற வரானுங்கடா, பயமா இருக்குடா. டேய் மச்சான், டேய் கண்ணாடி வச்சிருக்கியா? இந்நேரத்துல இருக்குடா கண்ணாடி குடுறா. சோ ஏன்டா இப்படி பண்ற? சரி இங்க பாரு, நான் அவனுக்கு பக்கத்துல போனதுக்கப்புறம் நீ எனக்கு கால் மட்டும் பண்ணு. எதுக்குடா கால் பண்ணும்? என்னடா சொன்னதை மட்டும் செய். இவன் வேற எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னான்னு தெரியலையே. என்னடா அவ்வளவு திமிர நிக்கிறேன்? ப்ரோ ஒரே நிமிஷம். ஹலோ டேடி, சொல்லுங்க டேடி. ஹலோ டேடி, நீ சொன்ன ஏரியாவில் தான் நிற்கிறேன். நீ சொன்ன மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக அலாசி அலைஞ்சு பார்த்துட்டேன். அப்படி எந்த ரவுடி நான் இன்னும் பார்க்கல. என்னடா மச்சான், அவங்க அப்பா வீட்டுலாம் மட்டும் தரான் இருக்கு. இருக்கலாம். மச்சான் ஏதோ உருட்டுறான்னு நினைக்கிறேன். இல்லைப்பா என்ன இந்த ஸ்கூல் கார்னரில் தான் 2 பேர் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க. என்னடா பாக்குற? சொன்ன மாதிரி அவங்க அப்பன்ட்ட தான் போட்டு கொடுக்குறான் போல. என்ன நீ டிஎஸ்பி பையன், நான் எனக்கு போய் கான்ஸ்டபிள் அனுப்புறேன்னு சொல்றீங்க. அதான் சேஃப்டிக்கு தான் ஒரு கண்ணு கொடுத்துருக்கீங்களா என்கிட்ட. உருட்டு மச்சான், போலீஸ்கார பையன் என்ன போல இருக்கு தெரியலையடா. டாடி எதுக்கு டாடி? கான்ஸ்டபிளா வேண்டாம் டாடி, நான் பார்த்துக்கிறேன். இப்படி மச்சான், ஒரு வேளை நம்மகிட்ட இருந்து தப்பிக்கிற கதை விடுறானோ? ஆமா டாடி. ஐயோ மாட்டினான்னு நினைக்கிறேன். ஹலோ டாடி, நான் தான் கான்ஸ்டபிள் அனுப்பாதுன்னு சொன்னேன்ல. டூ மச் டாடி, நீங்க போங்க டாடி. நீங்க கான்ஸ்டபிளா? ஐயோ மச்சான், சொன்ன மாதிரி போலீஸ்கார பையன் தான்டா இவன். ஆமாண்டா, நிஜமாலே கான்ஸ்டபிள் வந்துட்டாரா? விடு, ஏதாவது சமாளிப்போம். சாரி கீரி கேட்டேன், தப்பிச்சிடலாம். அண்ணே, நீங்க எதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப குட் பாய்ஸ்ண்ணே. சொல்றான். ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, கான்ஸ்டபிள் வேற வராருண்ணே, சொல்லி நிறுத்த சொல்லுங்கண்ணே. நாங்க ரொம்ப குட் பாய்ஸ் தானே. ஆமாண்ணே. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க நான் பாத்துக்கிறேன். பைக் நான் வச்சுக்கிறேன். போங்க. ஓடு. சார் வாங்க சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சார் ஐயோ போச்சு. கால் ஃபர்ஸ்ட் எஸ் ஆகும். டேய் மச்சான், வக்கீல ரெடி பண்றேன்டா, பாய்டா. சரிண்ணே, அப்புறம் உன்னை வட்டி கேட்க தானே வந்தேன். உங்கள் சோதகை கேட்க கொண்டு வந்தேன். போயா, உன் சைஸு ஆளு உனி சைஸு. நான் வீட்டுக்கே போகிறேன். போ. என்னாச்சுப்பா? ஏப்பா கோவிச்சுட்டு போறாரு? சரி போனா போட்டோம், விடுங்க பாத்துக்கலாம். என்ன ஸ்டிக்கர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண சொல்றியா? அவனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. இவனை கேட்டுக்க, விவரமா சொல்லுவான். நீங்க சொல்லனா நான் தானே சொல்லி ஆகணும். மாப்பிள்ள சொல்ல விரும்பாத அந்த அப்பாவி யாருன்னு போய் பார்க்கலாமா? இவனை பத்தி சொல்லணும்னா நாம அதுக்கு பல 100 ஜென்மங்களுக்கு முன்னாடி போய் ஆகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். மேகாநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல கார்த்திகேயன் ஒரு இளைஞன் தனிமையில வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுற பையன்தான், கொஞ்சம் வெகுலி. அவன் பிறந்ததுமே அவங்க அம்மா ஒரு முருகர் கோயில்ல அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் தன்னோட 27 வயசு வரைக்கும் அந்த கோயில்ல இருந்து தான் வளர்ந்தான். அதனாலேயே அவனுக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். முருகன் மேல அவ்வளோ பக்தியோட இருப்பான்.
முருகனுக்காக விரதம் எடுக்கிறது வழிபடுறதுன்னு ஒரு நாள் தவறாம பண்ணிட்டு இருந்தான். அவன் முருகன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பக்தி ஊர் மக்களுக்கு வேடிக்கையாவும் பைத்தியகாரத்தனமாவும் தெரிஞ்சது. அவனை பார்த்து சில பேர் கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. அவன் ஒரு நாளும் தனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா கடவுள் முருகனை தான் அவன் சொந்தமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தர் வந்து கார்த்திகேயன்கிட்ட இப்படி கேட்கிறாரு, நீ முருகனுக்காக இவ்வளவு பண்றியே, ஒரு நாளாச்சும் முருகர் உன்னை பார்க்க வந்திருக்காரா? நீ தான் அவரை சொந்தமா நினைக்கிற, ஆனா அவர் உன்னை அப்படி நினைக்கல போலயே. அப்படி நினைச்சிருந்தா நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் உன் கூட இருந்திருக்கணும்ல. உன் கூடவே இருந்து உன்னோட கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு தானே போயிருக்கணும். இதை கூட அவர் உனக்காக பண்ணல, அப்புறம் ஏன்டா நீ அவரை வணங்குற பைத்தியக்காரா அப்படின்னு அவர் கார்த்திகேயனை பார்த்து சொல்ல, கார்த்திகேயன் இதை தன்னோட கோவில் பூசாரி கிட்ட போய் சொல்றான். பூசாரி இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு, ஊர்ல எல்லாரும் நீ முருகன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பக்தியை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் இப்படி வந்தையாக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கார்த்திகேயன் பூசாரி சொன்னதை ஏத்துக்கல. நான் முருகனுக்காக இவ்வளவு பண்ணியும் என்ன ஒரு தடவை கூட முருகன் பார்க்க வரலையே. சரி, முருகன் என்ன பார்க்க வரலைன்னா என்ன, நான் முருகனை பார்க்க என்ன பண்ணணும் அப்படின்னு பூசாரி கிட்ட கேட்டான். இதை கேட்ட பூசாரி, உனக்கு பைக்கிய முக்கிடுச்சு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கார்த்திகேயன் பூசாரிய போக விடாம, நான் முருகனை பார்த்து என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு, நான் முருகனை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூசாரிக்கு பேரம் பிடிக்கும். ஒரு கட்டத்துல பூசாரி கோவம் அதிகமாகி, நீ செத்து போனா மட்டும்தான் உன்னால முருகனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப வெகுளியா இருக்கிற நம்ம கார்த்திகேயன் பூசாரி சொன்னதை உண்மைன்னு நம்பி கோவில் குளத்தை நோக்கி ஓடுறா. முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு, நானே உன்னை பார்க்க வர முருகா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் குளத்துல என்னோட உயிரை விடுறான் கார்த்திகேயன். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம முருகர் கார்த்திகேயனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போ திடீர்னு குளத்துல இருந்து கார்த்திகேயனோட ஆன்மா முருகர்கிட்ட இப்படி வேண்டுது, முருகா உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் என்னோட உயிரை விட்டேன். நான் வாழ்ந்த நாட்கள்ல நீ என் கூட இல்லைனாலும் இனி அடுத்த ஜென்மத்தினையாவது நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த பிறவில நான் மனுஷனா பிறந்தனா நீ என் கூட இருந்து என் கஷ்டத்தை தீர்த்து என்னை சந்தோஷப்படுத்திக்கு நான் போகணும். இது என் மேல சத்தியம், பயப்பட வேணாம். நான் ஏதாவது உன் கஷ்டத்துல எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கும் போது நான் உன் படத்தை பார்த்து உருகி எனக்கு உதவி செய்யவா முருகா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு கார்த்திகேயனோட ஆன்மா முருகர்கிட்ட சொல்லுது. இதையெல்லாம் கேட்ட முருக பெருமான் என்னுடைய பக்தனோட வேண்டுதல் நிறைவேறும்படி வாக்கு கொடுத்தார். அடுத்த பேரில் கார்த்திகேயன் மனிதனாக பிறந்து தன்னை அழைத்தார். அவனுக்கு நேரின் சென்று உறவ முருக பெருமான் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். ஓஹோ, அடுத்த பிறவியில முருகனை கூப்பிட்டா வந்துடுவாரா? அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு போய் இவன் முருகனை கூப்பிடுறானா இல்லையான்னு பார்த்துருவோம். அடுத்த பிறவியில கார்த்திகேயன் எப்படி இருக்கான்னு பார்ப்போமா? என்னது இது? இவன் எப்படி முருகனை கூப்பிடுவான்? இந்த பிறவில நீ குறைவா பிறந்துட்டியா? ஐயோ. ஓகே, யாரும் கவலைப்பட வேணாம். Go to on next பிறவி. என்னப்பா ஒரே இருட்டா இருக்குது? என்னது இது? தங்க மீனை காட்டுறானுங்கோ. இவன் தான் அவனா? கேளுஞ்சது. அடுத்த ஜென்மத்துக்கு சீக்கிரம் போயிடலாம். இவனை எவனாவது வறுத்து சாப்பிட்டா. ஐயோ ஆண்டவா, இது என்னடா கொடுமையா இருக்குது. டேக் ஃபார்வர்ட். கேளுஞ்சது. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா ஸ்டிக்கர் எப்பதான் போய் பாக்குறது? எத்தனாவது பிறவியில பிறந்திருப்பான்? யப்பா 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 யப்பா. இவனை பார்க்கறதுக்கு 20 வடிவத்தையும் பழனி வடிவத்தான் நினைச்சு ஏறி வந்தா இவன் வீட்டை பூட்டி வச்சிருக்கான். டை கவுட்டா. இதுல இதுவரையா நீதான் ஸ்டிக்கரா? நானே தான். ப்ளீஸ். இவன் தான் ஸ்டிக்கர். லூசு, என்ன எதுக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆகுற? நான் தான் ஸ்டிக்கர்ன்ட்டேன்ல. என்ன எதையும் சொல்ல விட மாட்டீங்கண்ணா. சரி, நீ எப்ப அந்த முருகரை கூப்பிடுவேன்? இதை யார் இங்க ஓட்டுனது? கிழிஞ்சது. இவன் முருகரை கூப்பிட்ட மாதிரிதான். எப்பா ஸ்டிக்கரு, ஏன்பா சாமி ஸ்டிக்கரை போய் கிளிக்கிற? அறிவில்லையா உனக்கு? சாமி ஸ்டிக்கரா இருக்கனால தான் கிளிக்கிறேன். ஏன் உனக்கு கடவுள்னாலே பிடிக்க மாட்டேங்குது? அது போட்டோவா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சாமி ஸ்டிக்கரா இருக்கு. ஸ்டிக்கரு என் பேர்ல இருக்கு. என் பேர் பக்கத்துல சாமியை வைக்க எனக்கு பிடிக்கல. கடவுளை நம்பாதனால தான் உனக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உனக்கு வேலை புதுசுதான். ஓ, ஜெயிச்சுட்டு வரேன்.
இருடா எவனாவது வரட்டும், நான் உன்னை பார்த்து ஏற்றி விடுறேன். இந்த ஓடில மட்டும் நம்ம ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் நம்மகிட்ட தான் பாப்பானுங்க. அப்பா ஸ்டிக்கர் வண்டிப்பா, ஸ்டிக்கர் கொடுத்தா ஸ்கூலுக்கு போவேன். சும்மா இருடா எவனாவது வரட்டும் பார்ப்போம். இவன் கூட போனா நீ சீக்கிரம் போக மாட்ட. டேய் இருடா, அழுது தொலையாதடா. ஏப்பா ஸ்டிக்கரு. சொல்லுங்க மிஸ்டர் 2K. ஏப்பா போற போக்குல என் மயனை இறக்கி விட்டு போயிருப்பா, புண்ணியமா போயிடும். எனக்கு என்ன வேலை நினைச்சிங்களா? நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ என்னால் முடியாது. சாரி ப்ரோ. ஏப்பா ஸ்டிக்கரு, எப்படியும் நீ கரெக்டான டயத்துக்கு இன்டர்வியூக்கு போக போறது இல்ல. அப்படியே போனாலும் உனக்கு வேலை கிடைக்க போறது இல்ல. போற வழியில மைசன்ன டிராப் பண்ணு. ஏப்பா ப்ளீஸ்பா, போனா ஓ வண்டியில தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிக்குது. கழுதையை கூட்டிட்டு போயிருப்பா. சரி, இந்த ஒரு வாட்டி ஒத்துக்கிறேன். ஆனா இதே திரும்ப பழக்கமா வச்சுக்கோ. சரிப்பா ரொம்ப நன்றிப்பா. வந்து வண்டி எடுத்து ஏத்திட்டு போப்பா. இந்த வரேன். இன்னைக்கு கல்யாணியை மடக்கிடுவேன். வண்டியை சர்வீஸ் வேற விடணுமே. சரி, சாயந்தரம் எக்ஸாம் மார்க் எடுப்பான்னு பார்த்தா எக்ஸல் எடுத்துட்டு வரான். வாடா அல்வா. டேய் வாடா. வேற எந்த பைக்ல கூட்டிட்டு போவாங்க? நீ தானே ஆசைப்பட்ட. டே வரையா என்னன்ற? எக்ஸல்ல போய் கல்யாணம் முன்னாடி நின்னா அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு பாடா, நான் எங்க பாட்டேன். ஏப்பா ஸ்டிக்கர் ஒரு நிமிஷம் வாயேன். ஆப்பிள் வந்துட்டியா? நம்ம JK குரூப் கம்பெனி செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ்ல பெரிய அங்கீகாரம் பதிச்சிருக்கு. நீ என் பையங்கிறதுனால உன்னை நேரா MD சீட்ல எல்லாம் உட்கார வைக்க முடியாது. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என் புத்திசாலித்தனம் தான் காரணம். ஏய் பார்த்து பண்ணடி. என்கிட்ட இருக்கிற அதே டேலண்ட் உன்கிட்ட இருக்கும்னு நம்புறேன். உன் டேலண்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். ரொம்ப நாள் சேல் ஆகாம இருந்த காரை ஒரு கஸ்டமர் கேட்டுக்காரு. அவர்கிட்ட சேஃபா ஒப்படைக்கணும். செகண்ட் ஹேண்ட் கார் தானே அசால்ட் அவுட்றாத. அந்த கஸ்டமர் கார் ரொம்ப அழுக்கா இருக்கு, பழசா இருக்குன்னு பார்க்க மாட்டான். கிராக் ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்ப்பான். கார்ல கிராக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சேல்ஸ் பண்ண முடியாது. காருக்குள்ள லைட்ஸ் ஆன் ஆகலன்னு புதுசா மாத்த சொல்லியிருந்தாரு. எல்லாம் பக்காவா இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லிரு. காரை நீ தான் சேஃபா ஷோரூம் கொண்டு போன ஆப்பிள். அந்த கஸ்டமர் மண்டையை கழுவி காரை வாங்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆப்பிள். பி கேர்ஃபுல். You don't worry, mommy. நான் பாக்கிட்டேன். இது வண்டியோட ஸ்பீடா? ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல போனேன்னு வெயி வண்டி சதறும், எங்க அப்பங்கார நெஞ்சு பதறும். அப்புறம் உனக்கு உதறும். கரெக்டா சொன்னேன். Damn it. Foolish. What the fuck? Oh shit. Yes. Oh my god. Oh fuck. Oh my god. Oh shit. எங்க காட்டு. Nonsense. Hey fool. ஐவன உனக்கு இவ்வளோ பெரிய கார் பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே வருது. வலிபிடணும் தோணுன உனக்கு? கஸ்டமர் ஃபேஸ் கூட தெரியாம கான்ஃபிடென்ட்டா போய் ஒர்க் பண்ணலான்னு போயிட்டு இருந்தேன். உன் தகுதிக்கு JK குரூப் கார் மேலேயே வந்து விழுவிறியா? வேற ஏதாவது வண்டியில விழுந்து சாக வேண்டிதானே? இந்த டப்பா வண்டிக்கு இவ்வளவு பெரிய ஹெல்மெட் வேற உனக்கு. ஆரப்பாரு. Damn it. இந்த வண்டிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உன்னை சும்மா விட்டுக்க மாட்டேன். காரோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்குலாம்? JK குரூப்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? காருக்கு சின்ன கிராக் ஆகி இருந்தாலும் கஸ்டமர் வாங்கிக்க மாட்டோம். நீ வந்துவியா? நீயே ஒரு பிச்சைக்கார ஓட்ட வண்டி வச்சிருக்க. நீ ஏன் இதெல்லாம் வாங்க போற? ஆமா, பிச்சைக்காரன் தான். ஆனா எப்படிப்பட்ட பிச்சைக்காரன் தெரியுமா? அந்த காரை புக் பண்ண பிச்சைக்காரனே நான் தான். என்னடா குடிச்சிருக்கியா? ஓ, நீ ரொம்ப தெளிவா இருக்கியா? உன் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா இருக்குமா? நீ இந்த வண்டியை வாங்குறியா? ஓ, நீ நம்ப மாட்டியா? இந்த காரை நான் எந்த பேர்ல புக் பண்ணியிருக்கேன் தெரியுமா? மன்னார்குடி ராயப்பன் அப்படிங்கிற பேர்ல தான் புக் பண்ணியிருக்கேன். அவர் எங்க தாத்தா தான். செக் பண்ணி பாரு. என்ன கரெக்டா இருக்கா? இப்ப நம்புறியா இந்த காரை புக் பண்ணது நான் தான்னு?
ஏய் நீ போய் சொல்ற பேர் சொல்லிட்டா நீ ஓனர் ஆகிருவியா? நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். வண்டிக்குள்ள லைட்ஸ் ஒர்க் ஆகலான்னு சொன்னாங்க. நான் 5000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி புதுசா போட சொல்லியிருந்தேன். காருக்குள்ள லைட்ஸ் ஆன் ஆகலன்னு புதுசா மாத்த சொல்லியிருந்தாரு. புதுசா போட்டாச்சா? வண்டி எவ்வளோ பழசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சின்ன கீறல் கூட இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி புக் பண்ணேன். செகண்ட் ஹேண்ட் கார் தானேன்ட்டு அசால்ட் அவுட்றாத. அந்த கஸ்டமர் கார் ரொம்ப அழுக்கா இருக்கு பழசா இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டான். கிராக் ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்ப்பான். வண்டி தெளிவாக இருக்கா? சரி, இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, நான் ஓனர்கிட்டயே சொல்லிடுறேன். சார் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஐம் ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க வண்டி உங்க லுக்லாம் பார்த்து நான் தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி சார். இப்போ இந்த மாதிரி பட்டிக்காட்டானுக்கெல்லாம் வண்டி ஒரு கேடு. வண்டி உங்களுக்காக தான் ஷோரூம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இது ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஓ, பட் எனக்கு இப்போ வண்டி வாங்குற மூடே போச்சே. எல்லாம் என் நேரம்டா. உங்ககிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல சார். வண்டி பாருங்க சார், எதுவுமே ஆகல. ஒரு சின்ன கிராக் கூட ஆகல சார். பட் இங்கே கிராக் ஆயிருக்கே. வண்டி தீர்ப்பல் தான் உன் மேலே சார். நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் சார். நோ தேங்க்ஸ். ஒரு கஸ்டமரை ஹர்ட் பண்ண பாவத்துக்காக இந்த காரை உங்க ஓனருக்கே நான் கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிடு. என்ன ஒரு 5000 ரூபா மட்டும் நஷ்டமாயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பாத்துக்கிறேன். சார் ப்ளீஸ் சார். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இட்ஸ் மை மிஸ்டேக். பாருங்க, காரில் சின்ன கீரல் கூட இருக்காது. இந்த காரை மட்டும் நீங்க வாங்கலனா என் வேலையை போயிட்டு சார். ரொம்ப கெஞ்சரியே. ஆமா சார். காரை நான் சுத்தி பார்க்கலாமா? ஷூர் சார். இது உங்க காரு. இந்த என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாமா? சார் கிராப் பண்றீங்க சார். சார் கிராப் பண்றீங்க சார். நான் தானே வாங்க போறேன், நான் பாத்துக்கிறேன். வாங்கிடுவீங்களா சார்? கண்டிப்பா. பாபி டன். யா ஓ ஏ சரி பண்ணிட்டேன் மாமே. சரி, அப்ப நான் கிளம்பவா? சார் எங்கே கிளம்புறீங்க? காரு பணம் எடுத்துட்டு வரணும்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு பையனை விட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு வரேன். ஓகே சார். ஓகே சார். மைடி ஷோரூம் எடுத்துட்டு போயிடலாம். நீங்க எங்க வந்துங்க? ஏறா, வண்டியில ஏறா. என்ன ஸ்டிக்கரு ஃபைட் சீன் நினைச்சு ஏமாந்துட்டேன். அது இன்னைக்கு சாயந்தரம் எங்க அப்பா கூட நடக்கும். அப்பா பாத்துக்கோ. போலாமா? என்ன ஸ்டிக்கர் கார் வாங்க போறேன்னு சொல்லவே இல்ல. இந்த காரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த கார் தான். ஓ, அந்த காரா? அது நான் வாங்க போற காரே இல்ல, சும்மா உள்ள கட்டிக்கு சொன்னேன். அட பாவி, இவனா பாவி? நான்சென்ஸ். எவரோ படிச்சு சொன்னேன். எவனோ வந்தானா கஸ்டமர்னு சொன்னானா இவரும் வண்டியை கிளாக் பண்ண விட்டாரா? படிச்சு வந்தாட நீ? உனக்கு அறிவே இல்லை. உன்னை என் மதன்னு சொல்றதுக்கே அசிங்கமாயிரு. நீ பார்த்த கஸ்டமர் இண்டாளா? ஏப்பா ஸ்டிக்கர் ஒரு நிமிஷம் வாயேன். என்ன சொல்லுங்க? நம்ம வீட்டில் என் பொண்டாட்டி கார் வாங்கணும் சொல்லி ஒரே நச்சரிப்பா இருக்குப்பா. சரி, நம்ம ஜேகே குரூப்ல தான் கார் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். நம்ம அப்பா பேர்ல. உங்க அப்பா பேர் என்ன? மன்னார்குடி ராயப்பன். வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஷோரூம் வந்துடும் சொன்னாங்க. நீ போய் பார்த்து ஓகே பண்ணா ஓகே தான். சரி, நான் பாக்குறேன். பாத்துக்கப்பா. கார்ல லைட் எரியும் சொன்னாங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து மாத்த சொல்லியிருக்கேன். அதை நல்லா செக் பண்ணிக்கப்பா. கார் எவ்வளவு பழசா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன கிராட்ச் கூட இருக்கக்கூடாதுன்னு கம்பெனில சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா அந்த காரு எனக்கு வேணாம். நீ ஓகே சொன்னாதப்பா நான் பணத்தை கொடுப்பேன். சொல்லு, இந்த அளவு பாத்தியா? இல்லம்மா. இனிமே ஷோரூம் பக்கமே வந்துடாத. பிளடி ராஸ்கல். பிளடி ஸ்கவுங்க. சும்மா விட மாட்டேன் ஒன்று பண்ணு. சப்ஸ்கிரைபுக்காக நானும் கேட்க போறேன். ஓட்டு போட்டுட்டேன்னு எவனு சொன்னா போனை புடுங்கி காட்டு.